அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் காய்கறி மார்க்கெட் போயிருந்தேங்க. ஃப்ரெஷ்ஷாக கீரை, புதினா, கொத்தமல்லிலாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஓகே, நம்ம புதினா சட்னி செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இட்லி, தோசை, அப்புறம் புதினா சட்னி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. புதினா சட்னிக்கு எல்லாம் சைட் பை ரெடி பண்ணி வச்சுட்டு புதினா சட்னிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே, அன்சியாவும் சுபி 2 பேருமே குடிச்சு கிளம்பிட்டு இருந்தாங்க. வேன் வர்றதுக்கும் டைம் ஆயிடுச்சு, அர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சட்னி 2 பேருமே சாப்பிடல, வீட்டில் யாருமே சாப்பிடலைங்க. நேற்றைக்கு உள்ள மட்டன் குழம்பு இருந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்து நான் சட்னி வச்சதே வேஸ்ட்டுங்க, சட்னி அப்படியே வச்சுட்டு அம்மா எனக்கு இட்லிக்கு வந்து மட்டன் குழம்பே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த மட்டன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டு போயிட்டாங்க. ஃபைனலாக அந்த சட்னி என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை அங்கே அரைக்கலை, எல்லாம் ஃபுல்லாக வதக்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நல்லா எண்ணி கொஞ்சம் கூட மிளகா எல்லாம் போட்டு நல்லா எண்ணி வதக்கி அதை என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபுல்லாக கட்டியாக துவையல் மாதிரி பண்ணிட்டேங்க. துவையல் மாதிரி பண்ணி மதியானம் ரைஸுக்கு வந்து அதை வச்சு சாப்பிட்டேன். உண்மையிலே வேறு லெவல், வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சு. புதினா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லைங்களா. இவங்க பாருங்கள், மட்டன் குழம்பு இல்லைன்னா தன்னால் இந்த சட்னி ஃபுல்லாகவே இன்றைக்கி காலி பண்ணியிருப்பாங்க. கடைசியில் நான் மட்டும்தான் அதை சாப்பிட வேண்டிய சிச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்பட்டுட்டேங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.